தேமுதிகவை தவறாகவும் மிக இழிவாகவும் அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலே யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் மணி, திருச்சி சூர்யா, திருச்சி சிவா, லயோலா திருநாவுக்கரசு, இன்னும் எத்தனையோ பேர் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் இவர்களை போன்றவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன்டா, வெண்ணைங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேமுதிகவை தவறாக விமர்சனம் பண்ணுற எவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கூட ஒரு அப்பனுக்கு பிறக்கலைங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் கண்டிப்பாக கேப்டனை பற்றி தவறாக பேச மாட்டான், தேமுதிகவை பற்றி தப்பாக பேச மாட்டான். என்னடா நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன்டா, பணம் கொடுத்தா தான் வீட்டில் உள்ள ஆளுங்களோட தப்பாக பேசுவீங்களா, தப்பாக விமர்சனம் பண்ணுவீங்களா, இல்லை தவறான வழிக்கு அனுப்பிடுவீங்களா? எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா வீட்டில் யாரை வேணாலும் தவறான வழியில் கூட அனுப்புவீங்களா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? பணம் தான் உங்களுக்கு முக்கியமான, நீங்கள் செத்துருங்கடா, பேசாம செத்துருங்க. இல்லை வீட்டில் இல்லை, நீங்கள் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களாம் எதுக்குடா உயிரோடு இருக்கணும்? என்ன வேணால் பண்ணுவீங்க இல்லையா? பணம் ஒருத்தன் கொடுத்தா போதும், உன் வீட்டில் உன் பொண்டாட்டியோட கூட்டி கொடுத்துருவீங்க போல. இந்த அளவுக்கு வெக்கம் இல்லாதவங்க யார் பார்த்தீங்கன்னா, லயோலா திருநாவுக்கரசாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருச்சி சூர்யாவாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், நீங்களாம் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக கட்டின பொண்டாட்டி கூட வடத்தொண்டை கூட்டி விட்டுருவீங்க போல. இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து இருக்கீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒருத்தன் பணம் கொடுத்தா ஒரு கட்சியை பற்றி என்ன வேணால் விமர்சனம் பண்ணுவீங்களா? ஒரு ஆளு அந்த கட்சியை பற்றி எது நல்லது எது கெட்டதுன்னு கூட அதை உங்களால் அனலைஸ் கூட பண்ண முடியலாம் அப்படின்னா நீங்களாம் எதுக்கிட்ட அரசியல் விமர்சனம் போர்வை போத்திட்டு எதுக்கு மக்கள் மட்டும் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் பாட்டுக்கு திட்டத்து பண்ணி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்டில் நிற்பான் சார். ஒரு கட்சியை பற்றி நல்லது கெட்டது எதுவுமே தெரிலனா நீங்கள் எதுக்கிட்ட அரசியல் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களை அரசியல் விமர்சனம் பண்ண சொல்லி யார் உங்கள்கிட்ட கேட்டாங்க? இப்போ இங்கே யார் அழுதாங்க? பணம் வந்து எவனாவது கொடுத்தா கேவலமாக இருக்கடா. உங்களெல்லாம் பார்த்தா எப்படி திட்டுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. தேமுதிகக்காரன் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சி வேணால் நீங்கள் பழிங்க, தேமுதிக பழிச்சிங்க அப்படின்னா உங்கள் வம்சமே அழிஞ்சிடும். நான் உண்மையை சொல்கிறேன் பார்த்துக்க. தேமுதிகவை மட்டும் நீங்கள் தப்பான விமர்சனம் பண்ணி தேமுதிகவை பற்றிய செய்திகள் வந்து நீங்கள் தவறாக கொண்டு போய் நீங்கள் மக்கள் காதில் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். கேப்டனை பற்றியும் கேப்டன் குடும்பத்தை பற்றியும் அந்நியாரை பற்றியும் தேமுதிக தொண்டர்களை பற்றியும் தேமுதிகவை பற்றி தவறாக விமர்சனம் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற அந்த எதிர்வினை கண்டிப்பாக உங்களுக்கே திருப்பி காட்டும். நாங்களும் சமூக வலைதளங்களாச்சு கொஞ்சம் டீசெண்டாக பேசலாம்,